ஏசாயா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். லேலுயா. இன்றைக்கு நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் உலகத்தில் பாதுகாப்பு அற்ற ஒரு உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளை வெளியே விட்டா எப்போ வந்து சேர்ந்துருவாங்க, ஃபோன் பண்ணிடுவோம், கொஞ்சம் லேட்டானா பத்திரமா இருக்கிறியா, பஸ் ஏறிட்டியா, பைக்கில் கவனமாக வாரியா, காரில் கவனமாக இப்படி நம்ம ஃபோன் பண்ணுறோம், நம்ம விசாரிக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். லேலுயா. அப்படியானால் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் மகிமையானவர்களாய் காணப்படுகிற போது நம் மீது காவல் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் நாம் மகிமையானவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அந்த மகிமையின் மேகம், அந்த மகிமையான தேவனுடைய சாயலை நாம் அணிந்து மறுரூபம் அடைகிற போது அந்த மகிமையான தேவ கிருபை, அவர் மகிமையானவர், அவர் சாரோனின் ரோஜா, அவர் மகிமையான தெய்வம். அந்த மகிமையானவருடைய மகிமை நம் மீது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற போது தேவ மகிமை உணர்கிறோம். சபைக்குள்ள வருகிற போது தேவ மகிமை உணர்கிறோம். பாடல் பாடுகிற போது தேவ மகிமை உணர்கிறோம். ஜெபிக்கிற போது தேவ மகிமை உணர்கிறோம். அப்படி அல்ல, எப்பொழுதும் தேவ மகிமை நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். லேலுயா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசமான பாதுகாப்பு, ஒரு காவல் நம்ம இதை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லேலுயா. இந்த உலகத்துல ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கிற போது பலவிதமான பாதுகாப்புகள் உண்டு. ஒவ்வொரு அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா பல அடுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கருப்பு பூனை, வெள்ளை பூனை அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படி தானே? ஒவ்வொரு அடுக்கடுக்கான பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அந்த பாதுகாப்பையும் மீறி இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவர்களும் உண்டு. அந்த பாதுகாப்பு நிரந்தரமில்லாதபடிக்கு பலவிதமான பாடுகளுக்குள் உட்பட்டவர்களும் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு வைக்கிற போது, தேவன் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சந்ததிகளை தேவன் பாதுகாக்கிற போது அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். வகுப்புக்கு 4 போர் சேவகராக அந்த பேதுருவை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்துக்குள்ளே அந்த பாதுகாப்பை மீறி கர்த்தருடைய தூதன் உள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. அப்படியானால் வேதம் நமக்கு தெளிவாய் ஒன்றை கற்றுத் தருகிறது. மனுஷனுடைய பாதுகாப்பு ஒருபோதும் நிரந்தரமான பாதுகாப்பு அல்ல. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்புற பாதுகாப்பு தவிர பாதுகாப்பை மீறி இந்த உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிற விதம் ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். நம்மால வியந்து பார்க்கிற அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து 23 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது அதில் தெளிவாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 17லிருந்து 23 வரையுள்ள வசனங்களிலே கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது என்று அதை பார்க்க முடியும். அநேக பாதுகாப்பை குறித்து பார்க்கலாம். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், பலவிதமான பாதுகாப்புகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான பாதுகாப்பை நான் வேதத்தை வாசிக்கிற போது எனக்கு அதிலே உணர முடிந்தது. அந்த எண்ணாகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கிற போது அந்த 19வது வசனத்தில் பாருங்க, மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டு இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல ஒரு மேகம் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்படுகிற ஒரு சூழ்நிலை, வனாந்திரமான வாழ்க்கை, வனாந்திரமான பிரயாணம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால், வனாந்திரமான ஒரு என்ன நடக்கும்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் தாமே நேர்த்தியாய் நடத்தின ஒரு தருணம். அந்த வனாந்திரத்திலே இவர்கள் பிரயாணம் சென்று கொண்டிருக்கிற போது அங்கு மேகம் நிழலிடுகிற போது, அந்த மேகம் இவர்கள் மேல நிழலிடுகிற போது அங்க உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு மேல அவங்க புறப்படக்கூடாது. அதுக்கு மேல ஒரு அடி கூட அவங்க எடுத்து வைக்க முடியாது. அப்ப
சில நேரங்களிலே நம்மை மாற்றுறது அப்படி நடத்தி எத்தனையோ தருணங்கள்ல நாம வீட்டை விட்டு புறப்படுவோம். கர்த்தர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உண்மையிலே ஒரு சாட்சி எனக்கு அநேக நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். எங்களுடைய ஊழியத்தின் துவக்க பாதையிலே, துவக்க நாட்களே கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆச்சரியமான அந்த நடத்துதலை பார்க்கிற போது எத்தனையோ நேரங்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு மண்மறைந்து போக வேண்டிய எங்களை கிருபையினாலே அவர் மட்டும் எங்களை பாதுகாத்தபடியினால்தான் இன்றைக்கு உங்க மத்தியில எங்களால் இந்த இடத்துல குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடிகிறது. இதில் ஒன்று தான் நான் சொல்லுகிறேன், தேவன் நம் மீது, உங்க மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் சந்ததிகள் மீது ஒரு தேவ திட்டம் வைத்திருப்பாரே, ஆனால் அந்த திட்டத்தை விட்டு எந்த சத்துருவும் பறித்து கொண்டு போகவே முடியாது. லேலுயா, லேலுயா. கர்த்தர் பாதுகாக்கிறவர், அவர் நிச்சயமாக தப்புவிப்பார். அவர் வித்தியாசமானவர், அவர் வித்தியாசமே நம்மை பாதுகாப்பார். மனுஷனுடைய பாதுகாப்பு அல்ல அவருடைய பாதுகாப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற பாதுகாப்பு நிரந்தரமான பாதுகாப்பு. நாம் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டோம்னா அவர் நேர்த்தியாய் நடத்துவார். லேலுயா. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிற தெய்வம். இங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மேகம் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் மேகம் எப்ப எழும்புதோ அப்பதான் பிரயாணப்பட ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், சில நேரங்கள்ல சில மாதங்கள் ஆகும், சில நேரங்களில் 1 வருடம் 2 வருடம் ஆனாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் புறப்பட மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. எப்போ அந்த மேகம் எழும்புதோ அப்ப பிரயாணம் புறப்படுவாங்க. அப்ப தெரிஞ்சிடும், கர்த்தர் எனக்கு முன்னாக போகிறார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை, அவரே என்னை பாதுகாப்பார் என்கிற தைரியத்தோடு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் புறப்பட ஆயத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் எந்த தீங்குக்கும் அவர் நம்மை ஒப்பு கொடுக்க படிக்கு நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சுருக்கமாக முடிக்க போகிறேன். 3 காரியங்களை தேவன் எனக்கு உணர்த்தின, இது 3 சத்தியங்களை நாளே நாம பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக தேவன் எனக்கு உணர்த்தின முதலாவது ஒரு காரியம், தோட்டம் காக்கப்பட வேண்டும். தோட்டம் காக்கப்பட வேண்டும். இதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். தேவன் உருவாக்கின தோட்டம் ஏதேன் தோட்டம். தோட்டத்தை பண்படுத்த, தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். தோட்டத்தை பாதுகாத்துக்கொள், பண்படுத்திக்கொள் என்று. ஆனால் மனிதன் தவறின போது, மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த திட்டத்திலிருந்து விலகி போன போது தேவனே பாதுகாக்கும்படியாக இறங்கி வந்தார். அந்த 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே தோட்டத்துக்கு போகும் வழியே காவல் செய்ய அந்த கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். தோட்டம் காக்கப்பட வேண்டும். தோட்டம் என்றால் 3 விதமான காரியங்களை குறிக்கிறது. முதலாவது, தோட்டம் என்றால் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும். தனி மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா காக்கப்படாமல், நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படாமல், நாம் தப்புவிக்கப்படாமல், நாம மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறதுனால் எந்த ஒரு பிரதிபலனையும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முதலாவது நம்முடைய தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறது. அவர்கள் ஆத்துமா தோட்டத்தை போல இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய தோட்டம் என்று சொல்லுகிறது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. நம்முடைய குடும்பம் ஒரு சின்ன தோட்டம். நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக சபை ஒரு தோட்டம், சபை பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே ஒரு பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளையும் நமக்காக பிடியுங்கள். அப்படி என்றால் நம்முடைய தோட்டத்தை கெடுக்கிற, நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிற, நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற, நம்முடைய சபையை கெடுக்க துடிக்கிற எல்லா குழி நரிகள் சிறு நரிகள் பிடிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, என்னுடைய ஆத்துமாவை கெடுக்கிற குழி நரி எது? என்னுடைய ஆத்துமாவை கெடுக்கிற சிறு நரி எது? என்னுடைய குடும்பத்தை கெடுக்கிற, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுக்க துடிக்கிற, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனால் வருகிற ஒரு பாதுகாப்பு
பாதுகாப்பு எனக்கு வர முடியாதபடிக்கு என்னை கெடுக்கிற என்னுடைய தேவனுடைய பாதுகாப்பு மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் நான் மகிமை அடைய விடாதபடிக்கு, எனக்கு தேவனால் வருகிற பாதுகாப்பு உண்டாக்கப்பட முடியாதபடிக்கு எனக்கு இடையே இருக்கிற தடை என்ன? எந்த குழி நரி என்ன? சிறு நரி என்ன? பேச்சில் வருகிற காரியங்களா, இல்ல செல்போனா? என் வாழ்க்கையிலே தேவனால் வருகிற பாதுகாப்பு வர முடியாதபடிக்கு இருக்கிற குழி நரி என்ன? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த குழி நரி இன்றைக்கு பிடிக்கப்பட வேண்டும். தோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் பிடிக்கப்பட வேண்டும். தந்திரமாய் கிரியை செய்கிற, தந்திரமாய் நுழைகிற, மாய்மாலமான காரியங்களை உள்ளே நுழைத்து மனதை கெடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற, சிந்தனைகளை கெடுக்கிற, குடும்ப வாழ்வுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே உறவை கெடுக்கிற அந்த குழி நரி இன்றைக்கு பிடிக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சத்தமாய் சொல்ல முடியும்? ஆமென். என் குடும்பத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, பிள்ளைகளுடைய வாழ்வின் சமாதானத்தை கெடுக்கிற, கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையை கொண்டு வந்து அந்த நல் உறவை கெடுக்க துடிக்கிற அந்த பொல்லாத கிரியாகிய குழி நரிகள், அந்த கிரியைகள், அந்த சிறு நரிகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிடிக்கப்படுவதாக. தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்குள்ளே சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சத்துருவின் திட்டங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுவது. ஆமென். ஆவியானவர், ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே, ஆவியானவரே, 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 இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு குடும்பங்களுக்கு உண்டாவதாக. குடும்பங்களை சூறையாடுகிற, சமாதானத்தை கெடுக்கிற, தேவ மகிமை விட்டு வழிவிலக செய்கிற, ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற, குடும்பத்தின் நிம்மதியை தடை செய்கிற சபிக்கப்பட்ட வல்லமைகள், சபிக்கப்பட்ட குழி நரிகள், சபிக்கப்பட்ட சிறு நரிகள் தந்திரமாய் சமயம் பார்த்து உள்ளே நுழைந்து வஞ்சிக்க துடிக்கிற வஞ்சகத்தின் வல்லமைகள் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செயலற்று போவதாக. தோட்டம் பாதுகாக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, தெரிந்தெடுக்கப்பட்ட மணவாட்டி காக்கப்பட வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, எஸ்தரை அந்த அகாசுவேரு ராஜா அந்த 127 நாடுகளிலும் போய் அந்த அவருடைய பிரதானிகள் நல்ல கன்னி பெண்ணை, அழகான பெண்களை நிறைய பேரை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த எஸ்தர் பாதுகாக்கப்பட வேண்டும். கன்னி பெண்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மணவாளராம் இயேசுவுக்கு மணவாட்டியாய் நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டுமானால் கரை திரை அற்ற மணவாட்டியாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கரை திரை ஏதும் இல்லாமல், பிழை ஏதும் இல்லாமல், குற்றமற்றவர்களாக, அல்லேலூயா, நல் மனசாட்சி உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டுமானால், அவருக்கு பிரியமான, அவருக்கு கண்களுக்கு பிடித்து, அவருக்கு பிரியமாய் நாம் காணப்பட வேண்டுமானால் காக்கப்பட வேண்டும். எஸ்தரை ஏகாயின் வசமாய், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8, 14 இந்த வசனங்களிலே வாசித்து பார்க்கிற போது, இந்த எஸ்தர் ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். காவல் செய்வதற்காக, காக்கும் படிக்கு ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாள். இன்றைக்கு நமக்கு ஒரு ஏகாய் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு காவல் பண்ணுகிற ஒரு அறை நமக்கு உண்டு. இதுதான் தேவ சபை. ஏகாய் தேவ ஊழியக்காரரை குறிக்கும், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அந்த ஏகாயின் வசத்தில் நாம் ஒப்புவிக்கப்படுகிற போது அங்கே சுத்திகரிப்புக்கு தேவையானவைகள் கொடுக்கப்படும். 6 மாத வெள்ளை போலத்தினாலும் 6 மாத சுகந்த வர்க்கங்களினாலும் அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த காவல் காக்கிற அந்த அறைக்குள்ளே, அந்த மாடத்துக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். வேண்டாத கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த இடத்துல எந்த சுத்திகரிப்பு தேவையோ சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். அப்ப தேவ பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும். தெரிந்தெடுக்கப்பட்ட மணவாட்டி பாதுகாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம்? தெரிந்தெடுக்கப்பட்ட மணவாட்டி. சத்தமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட மணவாட்டிகள் மட்டும் கரங்களை விட்டு சத்தமாய் சொல்லுங்க, ஆமென். உம்மால் வருகிற ஒரு பாதுகாப்பு என் வாழ்க்கையில நிரந்தரமாய் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். சங்கீதம் 141ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே என் வாய்க்கு காவல் வையும். சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே, முதல்ல என் வாய்க்கு கொஞ்சம்
காவல் வைங்க ஆண்டவரே. நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் சில நேரங்களில் என் வாயின் வார்த்தைகளினால என் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. என் தோட்டம் பாதுகாக்கப்பட முடியாமல் போகுது. தெரிந்து கொள்ளப்படப்பட்ட மனவாட்டியாய என்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட முடியாதபடிக்கு போக காரணம் என் வாய். என் வாய்க்கு கொஞ்சம் காவல் வைங்க. அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வை. என் உதடுகள் என் வாசலை காத்துக்கொள்ளும். உதடுக்கு ஒரு வாசல் இருக்குப்பா, அந்த வாசலை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, நானே வாசல், அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளம் புறம்பெஞ்சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அந்த உதடுகளின் வாசலை ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. என் வாய்க்கு காவல் வையும். வாய் மகிமையானது. ஏனென்றால் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எது அறிக்கை இடுகிறோமோ அதன் பலனையும் நாம புசிக்க முடியும். திரும்ப திரும்ப நெகட்டிவா பேசிட்டே இருக்கிறோம்னா அதன் பலன் தான் நடக்கும். இல்லை, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நாங்கள் சந்தோஷமா இருப்போம், நாங்கள் பரிசுத்தமா இருப்போம், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் அடையாளங்களாக இருப்பாங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், என் பிள்ளைகளை என் குடும்பத்தை சாத்தான் பறித்து கொள்ள முடியாது, நாங்கள் என் குடும்பம் பரலோராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தப்பட்ட குடும்பமாக மாறும். இப்படி திரும்ப 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 விசுவாச வார்த்தையை அறிக்கையிட நிச்சயமாக இந்த வார்த்தை பலித்து கொண்டே இருக்கும். காரணம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மற்றதை பார்த்து நீ இப்படிதான் போவேன், நீ அப்படிதான் போவேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ அப்படி போவ இப்படி போ அப்படின்னு சொல்ல 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 சாத்தா அதை பிடிச்சு வச்சிருப்பான். பரவாயில்ல, இவன் நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிடுவான். ஆகவே நம்முடைய வாயில நாவின் அதிகாரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். துதித்தலும் சபித்தலும் நாவிலிருந்து ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஒரே ஊற்றிலிருந்து ரெண்டு தண்ணி புறப்படாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பானதும் கசப்பான தண்ணியும் புறப்பட்டு வராது. கசப்பு ஊற்றுனா கசப்பு தண்ணி தான் வரும், தித்திப்பான ஊற்றுனா தித்திப்பான தண்ணி தான் வரும். ஆனால் நம்முடைய நாவிலிருந்து மட்டும் துதித்தலும் சபித்தலும், என் சகோதரரே அப்படி இருக்கலாகாது. யாக்கோபு எடுத்து எழுதுகிறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. என் சகோதரரே அப்படி இருக்கலாகாது. நாவும் நெருப்பு தான், அது சுட்டெரிக்கும். நான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுமா, திருக்குறளா இது, தீயினால் சுட்டப்பன் உள்ளார் நாராதே நாவினால் சுட்டவடு. 10ஆம் கிளாஸ்ல படிச்சது மறந்துட்டு. சரி, அப்போ நம்ம பேசுற வார்த்தைகள்னால வருகிற காயங்கள் சீக்கிரமா ஆறி போகாது. ஆகவே வாயின் வார்த்தைகளுக்கு ரொம்ப காவல் வைக்கணும். அதை விட தேவ பிள்ளை, தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை ரொம்ப முக்கியமா காவல் பண்ண வேண்டியது வாயின் வார்த்தைகள். ஆராதனை நேரத்தில் ஒரு வாய், ஆராதனை விட்டு கிளம்பின உடனே இன்னொரு வாய், பஸ் ஸ்டாப்பில் போன உடனே இன்னொரு வாய், வீட்டுக்குள்ள போன உடனே இன்னொரு வாய், அப்படி பல வாய்கள் இருக்கும். இல்லை ஆண்டவரே, நீங்க படைச்ச அந்த ஒரே வாய், என் வாய்க்கு கொஞ்சம் காவல் வச்சிருங்க ஆண்டவரே, என் வாயை நீங்க கொஞ்சம் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி என்று நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நம்முடைய வாய்க்கு அவர் காவல் வைப்பார். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா சொல்றாரு, ஆண்டவரே அந்த அக்கினி தள்ள எடுத்து என் வாயில கொஞ்சம் சுட்டு வச்சிருங்க ஆண்டவரே. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்ன பேசணும்னு தெரியல. 5 அதிகாரத்திலையும் ஐயோ உனக்கு ஐயோ அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் ஆண்டவரே. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே. சேனைகள் கர்த்தருடைய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லிக்கொண்டு அப்படி சொல்லி கொண்டிருக்கிற போதே தேவதூதன் வந்து அந்த அக்கினி துரடினால நெருப்பு தழலை எடுத்து அந்த ஏசாயம் நாவல வச்சு, இதோ இது உன் நாவை தொட்டதுனால உன் அக்கிரமம் நீங்க நிவர்த்தி ஆயிற்று. அந்த அக்கினி அபிஷேகம் நம்முடைய நாவிலே வருகிற போது, அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அக்கினி மயமான நாவுகள் உண்டாயிற்று. அல்லேலூயா. அன்றைக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது அக்கினிமயமான கை உண்டாகல, அக்கினிமயமான கால் உண்டாகல, அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் போன்ற அக்கினிமயமான நாவுகள், நாவுகளில் பேச்சு ஆரம்பிக்கப்படும். அப்படி என்றால் நம்முடைய பேச்சு எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும், பேச்சு எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும், யோசித்து தான் பேசணும். அதை ஒரு வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபுல நான் நினைக்கிறேன், கோபிக்கிறதற்கு தாமதமாயும், அப்புறம் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும். நமக்கு அதுதான் ரொம்ப ஸ்பீடா வரும். பேசுகிறதுக்கு பொறுமையா இதான் பேசலாமா, பேச ஒரு நிமிஷம் நிதானித்து நாம பேச பழகணும்னா எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சிருவோம், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. அப்ப மகிமையான மேலெல்லாம் ஒரு காவல் உண்டாயிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருந்து
வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. யார் தேவனால் மீட்டு கொள்ளப்படுகிறார்களோ, யார் தேவனால் பாதுகாத்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் வாயில் கபடம் காணப்படவில்லை. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் மீது ஒரு காவல் வச்சிருங்க ஆண்டவரே. மகிமையான மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. என் வாயில கபடம் காணப்படக்கூடாது ஆண்டவரே. கபட நாவு, திரியா வரமுள்ள நாவு, பொய் நாவு எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே போராடுகிற திரியா வரமுள்ள நாவு, பொய் நாவு, கபட நாவு, அசுத்த நாவு, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற நாவு. சபைக்குள்ள வந்தா அந்நிய பாஷை, வீட்டுக்குள்ள போனா கெட்டவா தனியாய பாஷை. அது ஒரு அசுத்த ஆவி, அது ஒரு பொல்லாத ஆவி, முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவதாக. ரெண்டக வாழ்வு, கபடு வேஷம். கர்த்தர் இகழ்ந்து விடுவார். பரலோகத்துக்கு போக முடியாது, அப்படியே வருகைக்குள்ள போக முடியாது. சபைக்குள்ள ஒரு வாழ்வு, வீட்டுக்குள்ள ஒரு வாழ்வு வேண்டாம் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்வு, அது உமக்காக. லேலுயா, லேலுயா. பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற என் வாய் பரிசுத்தமாக இருக்கணும். உம்மை ஆராதிக்க வேண்டும் என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தனை, அந்த ஏக்கம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா இன்றைக்கு ஒரு காவல் உண்டாயிருப்பதாக. லேலுயா, லேலுயா. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கேட்கலாமே, ஆண்டவரே எனக்கு ஒரு காவல் வச்சிருங்கப்பா, எனக்கு மேல ஒரு காவல் வச்சிருங்க ஆண்டவரே. நான் காவலை மீறிடுறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியாமலே என் வாய் தேவையில்லாத பேச ஆரம்பிக்குது ஆண்டவரே. எனக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு காவல் என் வாய்க்கு வச்சிருங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என் வாயிலிருந்து மாறக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என் வாயிலிருந்தோ, என் சந்ததியின் வாயிலிருந்தோ, சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து அந்த வார்த்தை மாறி போகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நாள்ல வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு காவல் உண்டாவதாக, பாதுகாப்பு உண்டாவதாக. பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட வசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. தோட்டம் பாதுகாக்கப்படுவதாக, குடும்ப வாழ்வு பாதுகாக்கப்படுவதாக, குடும்ப உறவுகள் பாதுகாக்கப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. குடும்ப உறவுகளுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா குழி நரிகள், சிறு நரிகள் அழிக்கப்படுவதாக. வாய்க்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். வாயின் வார்த்தைகள் பாதுகாக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே.